அன்புக்குரியவர்களுக்கு இனிப்பான சிந்தனையின் இனிய வணக்கங்கள். உலகமே வியாபாரத்தை தேடி வாழ்கின்ற காலகட்டத்தில்
உலகத்தினுடைய சாதனையாளர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய சிந்தனையில் ஒரு மாபெரும் வெற்றி படிக்கட்டாய் மாறியிருக்கிறது குமரி ஷாப்பி. குமரி மக்களின் சிந்தனை கனவுகளாக, எண்ணங்களின் பிரதிபலிப்பாக இருக்கின்ற குமரி ஷாப்பி 2 வருடங்களுக்கு முன்பு எவ்வாறு இருந்திருக்கும் என்பது சற்று வியப்புக்கான ஒரு விஷயம். ஒரு தனி மனிதனின் சரித்திர கனவில் தோன்றிய இந்த மாபெரும் நிறுவனம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நாற்காலி, ஒரு மடிக்கணினி என குமரி ஷாப்பியின் அப்போதைய அடையாளம் கூட அதுதான். தனக்கென்று ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் சிந்தனை தான் இருந்ததே தவிர லோகோவை கூட வடிவமைக்க ஆளில்லை. தனியாயிருந்த மனிதன் குமரி ஷாப்பிக்கு அடையாளம் கொடுக்க வெறும் கையிலே இருந்தது 500 ரூபாய். சிந்தனையை உலகத்தினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு விரித்தால் வெற்றி என்கின்ற அடையாளம் உன்னை வந்து சேரும் என்கின்ற சாக்ரட்டிஸின் வைர வரிகளுக்கு ஏற்ப குமரி ஷாப்பி பல்வேறு இடர்பாடுகளை கடந்து முத்திரை பதித்திருக்கின்றது. 500 ரூபாயால் என்ன சாதிக்க முடியும் என்கின்ற சிந்தனையில் எழவில்லை. மாறாக 500 ரூபாயை கொண்டு உலகம் முழுவதும் வெற்றி சாதனைகளை ரிங்காரமிட முடியும் என்கின்ற தன்மைக்கு ஏற்ற தனியொரு லோகோவினை வடிவமைத்து மளிகை பொருட்கள் இணையதளத்தின் வாயிலாக விற்பனை என்கின்ற சிந்தனையில் உருவாக்கப்பட்ட குமரி ஷாப்பி 1,00,000 பயனாளர்கள் இதனை பயன்படுத்திய போது சற்று தடுமாறியது. எழுந்த விமர்சனங்கள் ஏராளம். இளைஞர்களுக்கு இவது மட்டும்தான் முடியும், எப்படி இந்நிறுவனம் செயல்பட முடியும் என்கின்ற சிந்தனையில் பல்வேறு விமர்சனங்கள் எழுதப்பட்ட நிலையில் எங்களாலும் சாதிக்க முடியும், உலகத்தையே திரும்பி பார்க்க எங்களாலும் செய்ய முடியும் என்கின்ற சிந்தனையில் தற்போதைய காலகட்டத்தில் 68 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கிறது இந்த குமரி ஷாப்பி நிறுவனம். ஆயிரங்கள் தோன்றலாம், லட்சங்கள் உருவாகலாம், கோடிகள் மாறலாம். ஆனால் இளைஞனின் சிந்தனையில் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் எப்போதுமே தோற்று போவதில்லை என்கின்ற தன்னம்பிக்கையின் வரிகளுக்கு ஏற்ப 2 ஆண்டுகளை கடந்து 3வது ஆண்டில் வெற்றி படிக்கட்டாய் வலம் வருகின்றது குமரி ஷாப்பி. பாரதத்தின் இளைய தூண்களே, நாளைய சமுதாயத்தின் விடிவெள்ளிகளாக திகழ்கின்ற நீங்கள் சிந்தனை என்கின்ற எண்ண ஓட்டத்தை சரிவர பயன்படுத்தினால் உங்களுடைய சிந்தனையும் எண்ணங்களும் சொல்களும் செயல்களும் ஆக்கப்பூர்வத்தை அழகாக வடிவமைக்கும் என்று சொன்னால் குமரி ஷாப்பி நிறுவனத்தோடு கைகோருங்கள். நாளைய சிந்தனையில் ஒன்றாக நடைபயில்வோம். இப்படிப்பட்ட குமரி ஷாப்பியினுடைய வெற்றி பாதைக்கு காரணம் யார்? சற்று யோசித்து பாருங்கள். படிப்பினை நிறைவு செய்கின்ற இளைஞர் பெருமக்கள் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பிற்காக சென்று தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இளைஞர்களின் மத்தியில் தனக்கென்று ஒரு பாதையினை வடிவமைத்து எப்படியாவது சரித்திர சாதனையாளராக வலம் வர வேண்டும். இறைவன் படைத்த இந்த உலகில் தனக்கு தொழில் துவங்குவதற்கு, முதலீடு செய்வதற்கு பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய மாபெரும் தன்னம்பிக்கை, எண்ணங்களின் நீரோற்றம், செயல்பாட்டுகளின் உத்வேகம் என்னுடைய சிந்தனையிலே இருக்கிறது. பாக்கெட்டில் இருந்தது 500 ரூபாயாக இருந்தாலும் இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு உத்வேக சக்தி என்னுடைய மனதிலே இருக்கின்றது. சுவாமி விவேகானந்தர் கண்டது போன்று ஒரு எழுச்சிமிக்க இந்தியாவை தொழில்துறையிலே சாதனை படைக்க முடியும் என்கின்ற சிந்தனை என்னுடைய மனதிலேயே அளப்பறிந்து கொண்டிருக்கிறது. அந்த சிந்தனையின் வழிகாட்டி யார்? இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நிறுவனத்தை உருவாக்கி குமரி மாவட்டத்தை சார்ந்த இளைஞர் பெருமக்களுக்கு வேலை வாய்ப்பினை தந்து தமிழகம் முழுவதும் திரும்பி பார்க்க வைத்த குமரி ஷாப்பியின் நிறுவனர் அருமை சகோதரர் தீபின் அவர்களினுடைய வெற்றி படிக்கட்டாக மாறியிருக்கிறது. நாளைய இந்தியா நல்லதொரு இந்தியாவாக விடியலை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் தொழில்துறையிலே முன்னேற்றம் காண வேண்டும் என்கின்ற கலாமின் வைர வரிகளுக்கு ஏற்ப சிந்தனையை சிற்பமாக்கி நம்முடைய செயல்பாட்டை வைரமாக்கி
குமரி ஷாப்பி நிறுவனத்தோடு கைகோர்வோம். 3வது ஆண்டை கடக்கின்ற இந்நிறுவனம் பல நூற்றாண்டுகளையும் கடக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். குமரி ஷாப்பி செகண்ட் ஆனிவர்சரி டேயை முன்னிட்டு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு முதல் கட்டமாக இருளினை நீக்கி இந்த மேடையை ஒளிமயமாக்கிய அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரு நாகராஜன் தொழிலதிபர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். திரு மோகன் ஐயர் தமிழ்நாடு போலீஸ் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக திரு அம்சி அனில்குமார் அவர்கள் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த விழாவிற்கு வருகை தர இருக்கும் திரு அழகி விஜி தொழிலதிபர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த விழாவிற்கு தலைமை வகிக்கும் எங்களது நிறுவனர் திரு கே தீபின் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக குமரி ஷாப்பின் ஆண்டறிக்கை வாசிக்க காத்திருக்கும் செல்வி ரெஜினா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இறுதியாக நன்றியுரை சொல்ல கடமைப்பட்டிருக்கும் திரு ஷிபு அவர்களையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது நிறுவனம் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடும் தருணத்தில் அறிக்கை வாசிக்கின்றேன். நமது நிறுவனம் கடந்த வருடம் பிப்ரவரி 14ஆம் தேதி 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடியது. அந்த விழாவில் நமது நிறுவனத்தில் ஆர்டர் செய்த வாடிக்கையாளர்கள் 50 பேருக்கு குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. கொரோனாவினால் ஏற்பட்ட தடைக்காலம் முடித்து ஜூன் மாதம் மீண்டும் செயல்பட தொடங்கியது நமது குமரி ஷாப்பி. ஜூலை மாதம் நமது நிறுவனத்தில் குமரி மக்களுக்காக பிரீமியம் மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜூலை மாதம் 18ஆம் தேதி முதல் நமது நிறுவனம் குமரி மக்கள் 5000 நபர்களுக்கு பிரீமியம் ப்ரோ மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தியது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி நமது நிறுவனத்தில் ஓணம் விழா கொண்டாடப்பட்டது. அந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி மிடாரம் கிளையின் மேலாளர் திரு தேன்குமார் அவர்களும், தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி மிடாரம் கிளையின் துணை மேலாளர் திரு செந்தமிழ் செல்வன் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அந்த விழாவில் பணியாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. அக்டோபர் மாதம் நமது குமரி ஷாப்பி ஆப் 15000 இன்ஸ்டால்களை பெற்று குமரி மாவட்டத்தில் முதலாக 15000 இன்ஸ்டால்களை பெற்ற ஒரு ஆப் என்ற சாதனையை படைத்தது. நவம்பர் மாதம் நமது நிறுவனம் விண்டர் சேல் லக்கி ஸ்பின் கண்டஸ்ட் நடத்தி தினமும் 10 வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகள் அளித்தது. டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் முதல் தினம் திங்கட்கிழமை குமரி ஷாப்பி தலைமை அலுவலகத்தில் மீட்டிங் நடைபெறுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. டிசம்பர் மாதம் நமது நிறுவனத்தில் குடில் போட்டி நடத்தினர். அதில் சிறப்பான முறையில் குடிலமைத்த 3 நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நமது நிறுவனத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. அந்த விழாவில் நமது குமரி ஷாப்பியின் ஆபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆன்சி அவர்கள், ஹப் 1 டெலிவரி பைலட் ரிச்சன் அவர்கள், ஹப் 2 டெலிவரி இன்சார்ஜ் சபின் அவர்கள், டெலிவரி மேனேஜர் கோகில் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். இந்த விழாவிற்கு குமரி ஷாப்பின் நிறுவனர் திரு கே தீபன் அவர்கள் தலைமை வகித்தார். ஜனவரி 3ஆம் தேதி நமது நிறுவனம் 22000 இன்ஸ்டால்களை பெற்றது. ஜனவரி 13ஆம் தேதி நமது நிறுவனத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் தேங்காய் பட்டணம் மகன் ட்ரேடர்ஸ் உரிமையாளர் திரு செந்தில்குமார் அவர்களும், மார்த்தாண்டம் சேல்ஸ் ஜுவல்லரி உரிமையாளர் திரு சில்வர் சுரேஷ் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். இத்துடன் ஓராண்டுக்கான ஆண்டு நிறைவு பெற்றது. நன்றி.
மாலை வணக்கம். ஸோ இவங்களோட டேக்லைன் நம்ம கடை மக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேக்லைன். ஸோ இதே மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி குமரி ஷாப் இவங்க ஆடியோ ஏவி எல்லாமே பார்த்தேன். தீபன் நான் பார்த்துக்க முன்னாடி இவங்களுக்கு மீட் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களோட இதெல்லாமே பார்த்துச்சுன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ இல்லை எங்கள் கம்பெனி எப்படி இருந்ததோ அதே நிலைமையில நம்ம இப்போ. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ஆஃபீஸ் வந்து டெக்னோ பார்க்கில் இருக்குது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து என் கூட ஒரு 400 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் இந்த யங் ஜென்ரேஷனை பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. எங்கள் ஆஃபீஸில் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே, அதை பாதியில் விட்டுட்டு இங்கே ஜாயின் பண்ண வந்திருக்கேன். அதோட மெயின் ரீசன் என்னென்னா இந்த யங் ஜென்ரேஷன். தீபனை நான் பார்த்துருக்கேன். தீபன் வந்து ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணது எங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணாங்க. ஒரு 1 or 2 வீக்ஸ் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு 15 days பக்கம் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாபை விட்டுட்டு தான் இந்த குமரி ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணது. பலரும் இங்கே என்ன பண்ணுறாங்க, மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸ் சொல்கிறது கேட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது கேட்டு ஒரு ஜாபில் வந்து செட்டில் ஆகிறாங்க. தீபன் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, என்னால் முடியலை இந்த ஜாபில் ஒர்க் பண்ண கண்டினியூ பண்ண முடியலை, என்னோட பேஷன் வேறு, எனக்கு ஒரு புதிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல்டில் பண்ணணும், ஏதோ சாதிக்கணும்னு நினச்சிட்டு போனாங்க. அதை நாங்கள் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறோம். 2 வருஷத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேட்டிருக்காங்க இது என்ன குமரி ஷாப்பிங் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. இது வந்து நான் என்ன சொல்கிறேன், தீபன் ஒரு ஆளோட எஃபோர்ட் கிடையாது. மேபி ஸ்டார்ட் பண்ணது தீபனாக இருக்கலாம், பட் தீபனுக்கு கூட இருக்கிற டீம், த யங்கர் எனர்ஜெட்டிக் டீம் நான் பார்த்துருக்கேன், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த எனர்ஜி. பிகாஸ் நாங்களும் தீபன் கூட 1-2 விஷயங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குமரி ஷாப்பிங் கூட 1-2 டைப்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த டீமோட கமிட்மெண்ட், அந்த டீமோட இன்வால்மெண்ட். ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் சொல்லணும்னா, எனக்கு எமர்ஜென்சி ட்ரான்ஸில் ஒரு ப்ராடக்ட் தேவைப்பட்டது 1 மாதத்துக்கு முன்னாடி. என்னால் முடியலை, நான் மறந்து போயிட்டேன். ஸோ இந்த பசங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லி நல்ல மழை வந்தாங்க, கொஞ்சம் டெலிவரி பண்ணாங்க. உங்கள் பண்ண விதம் மெய்ஸ் இருக்கிறது பயங்கரம், நமக்கு கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன். ஸோ அது வந்து அதை ஒவ்வொரு விதத்துலையும் நம்ம பார்க்க முடியாது. அதாவது ஒரு எந்த ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு தொழில் ஒரு ஆள்கிட்ட ஒர்க் பண்ணுற என்னோட ஃபீலே இல்லை, நம்ம கடை மக்கா அதே தான் அதே தான். அதாவது எல்லாருமே வந்து ஒரு டெடிக்கேஷன், ஒரே டீம் எஃபோர்ட்டோட பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி கண்டினியூ பண்ணிங்கன்னா இது வந்து 100% இவங்க சொன்னது மாதிரி நெக்ஸ்ட் இயர் ஆனுவல் டே இருக்கலாம், ஒரு 3-5 years கழியும் போது இந்த லெவல் எங்கேயோ போகும். குமரி ஷாப்பிங் வந்து அவங்க சொன்னது மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்திலே 20-22 இன்ஸ்டலேஷன்ஸ் ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆகுதுன்னா அது சின்ன விஷயமே கிடையாது. நான் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறேன், 25 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 வருஷத்தில் ஒரு ஆப் 22,000 இன்ஸ்டலேஷன்ஸ்னால் இட்ஸ் ரியலி ஹியூஜ், அமேசிங். எந்த ஒரு ஆளோட சக்ஸஸுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா வில்லிங்னஸ் டு லேர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். ஸோ எல்லா இடத்துலையுமே நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு ஆளுக்கு வந்து படிக்கிறதுனா பாடம் படிக்கிறது இல்லை, அனுபவமாக இருக்கலாம், இல்லை ஒரு மூத்த ஒரு ஆள்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கறதா இருக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்ல போகிறேன்னா வில்லிங்னஸ் டு லேர்ன் இட் மேக்ஸ் a big difference. ஸோ நான் தீபனில் பார்த்துருக்கேன், அவங்க டீமில் பார்த்துருக்கேன். பிகாஸ் எங்கள் ஆஃபீஸில் வரும்போது இருந்தாலும் சரி, உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இருந்தாலும் சரி, பல விஷயங்கள் தீபன் எங்கிட்ட கற்றுருக்காங்க. அதே மாதிரி இந்த யங் டீம்கிட்டேருந்து நாங்கள் பல விஷயங்கள் கற்றுக்கோம். எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் நாங்கள் வந்து அவங்ககிட்ட படிச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் வெரி குட் கொலாபரேஷன், நல்ல ஒரு டீம் எஃபோர்ட், நல்ல ஒரு இது. செகண்ட் திங் என்னென்னா பேரண்ட்ஸ். இங்கே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஆஃபீஸ் வந்து டெக்னோ பார்க்கல, இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ 15 வருஷம் தான் ஆனுவல் டே நடக்குது, எல்லா ஈவெண்ட்லேயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ குவாய்ட் நேச்சுரலாக காரணம் இது வித்தியாசமாக இருக்குது. டெக்னோ பார்க்கணுன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, இதுனா ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. அதே ஒரு ஃபீல் இங்கே இருக்குது, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்வால்வாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபேமிலி சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ தீபினோட மெயின் சப்போர்ட், ஆனால் குமரி ஷாப்போட மெயின் பேக் போன் வந்து எம்ப்ளாயிஸாக இருக்கலாம், அவங்க கூட இருக்கிற டீமாக இருக்கலாம். பட் அந்த ஒவ்வொரு எம்ப்ளாயியோட பேக் போன் வந்து அவங்க ஃபேமிலி. ஸோ பர்சனலி எனக்கு அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் நல்ல சப்போர்ட், எனக்கு ரிலேட்டிவ்ஸ் நல்ல சப்போர்ட், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சப்போர்ட், குடும்பத்தில் எனக்கு பிள்ளைகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்ல சப்போர்ட். அதாவது
நம்பி விடுங்க உங்கள் பிள்ளைகளை. தீபன மாதிரி, அதாவது அவரை மாதிரி வரமாட்டேங்க. எனக்கெல்லாம் வந்து எனக்கு அப்பாவோ, எனக்கு அம்மாவோ, எனக்கு ஒய்ஃபோ, எனக்கு ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒரு ஆள் எங்கேயாவது ஒரு இடத்துல நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக நான் இன்னும் இருக்கிற பொசிஷன் இருக்க முடியாது. நாங்களும் தீபன் சொன்னது மாதிரி நான் குமரி ஷாப்பிங் போகும்போது ஒரே ஒரு சேரும் ஒரு கடையை சொன்ன மாதிரி இருந்தது. நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஒய்ஃபோட கல்யாண மண்டபம், சிவசக்தி கல்யாண மண்டபம் கடையக்காவில், அதோட கெஸ்ட் ரூமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். எதுவுமே கிடையாது. டைனிங் ஹாலில் உள்ள டேபிள்ஸ் எடுத்து போட்டோம், வீட்டில் உள்ள கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு வச்சோம், அங்கே உள்ள சேர்ஸே எடுத்து போட்டோம். 6 பேர் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி 400 பேர் இருக்கிறோம். அதே ஸ்டேஜில் இருக்கிறாங்க. எனக்கு 400 பேர் எனக்கு 15 வருஷம் ஆச்சு. ஆனால் அவங்க 2 வருஷத்தில் 62 பேர் வந்தாச்சு, 68 பேர் வந்தாச்சு. ஸோ கம்பேரிசன் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, நம்ம மக்கள் பண்ணுற நிறைய மிஸ்டேக்ஸ் என்னென்னா கம்பேர் பண்ணுவாங்க. எப்படி கம்பேர் பண்ணுவாங்க? இன்ஃபோசிஸோட கம்பேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா பயங்கர பெரிய ரிச்சாக இருக்கிற மக்களோட கம்பேர் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. இப்போ சிம்பிள் கம்பேரிசன் பண்ணலாமே, நாகராஜன் தீபன் கம்பேர் பண்ணுறதுனா இப்போ பார்த்தா நாங்கள் 400 இருக்கோம், 68 இருக்கோம். நம்ம போவாங்க 400 பேர் இருக்காங்க, 68 பேர் தான் இருக்காங்க. அப்படி தப்பு. இன்றைக்கி எனக்கு வயசு 45, தீபனுக்கு வயசு 26 இருக்கலாம். 26 வயசில் 68 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் 45 வயசில் தான் கொடுத்துருக்கேன். அதே தீபன் 45 வருஷம் வரும்போது வயசு வரும்போது 1000 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. சொல்லும்போது இதே நாகராஜன் 26 வயசில் இருக்கும்போது எங்கே இருந்தாலும் யோசிச்சுக்கணும். 26 வயசுல நான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணது எனக்கு வயசு 30. சரியா? அவன் என்னோட 4-6 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டான். புரியுதுல்ல? ஸோ அதே மாதிரி கம்பேரிசன், அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் எதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் சொல்கிறேன்னா, எனக்கு இன்றைக்கும் எனக்கு கம்பெனியோட சக்ஸஸுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோட எம்ப்ளாயீஸ். என்னோட எம்ப்ளாயீஸோட சக்ஸஸுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அதாவது எங்கள் ஈவெண்ட் என்ன நடந்தாலும் எங்கள் எம்ப்ளாயீஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதாவது அவங்க பேக்போன் அவங்க தான். இது இப்போ இவங்க பிள்ளைகள் வந்து டெலிவரிக்கு போகிறாங்க, ஷாப்பிங் இது பண்ண போகிறாங்க, இவங்க ஹஸ்பண்ட் போயிட்டு வரும்போது நைட்டு 8 மணி ஆகலாம், 9 மணி ஆகலாம், 10 மணி ஆகலாம். வீட்டில் டார்ச்சர் கொடுக்காதீங்க. பிகாஸ் அவங்க ஒர்க் பண்ணுறது உங்கள் ஃபேமிலிக்கு வேண்டி, இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டி, இல்லைன்னா உங்கள் அண்ணன் தம்பிக்கு வேண்டி, எல்லாருக்கும் வேண்டி. ஸோ மெயின் சப்போர்ட் எப்போ வீட்டில் வந்து சப்போர்ட் 100% கிடைக்குதோ அப்போ அந்த எம்ப்ளாயினால் வந்து அவங்க கம்பெனியில் வந்து 100% கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ எப்போ எம்ப்ளாயிஸ் வந்து 100% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி வந்து மேலே வரும். சரியா? அதே மாதிரி நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவோம். ஐடி கம்பெனி மார்த்தாண்டத்தில் அப்படி சொல்லுவாங்க, டெக்னோ பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது யார்கிட்ட சொன்னாலும் புரியாது. என்ன பண்ண வச்சுருக்க கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருந்தா, கம்ப்யூட்டர் சென்டரா, அப்படி தான் கேட்பாங்க. பிகாஸ் நம்ம இடத்தோட இது அப்படி இருந்தது. பட் இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. 15 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து பயங்கர ரிஸ்க்காக இருக்குது. எல்லாருமே எனக்கு எகென்ஸ்டாக சொன்னாங்க, தேவையா, நம்ம ஊரில் தேவையா, ஏன் டெக்னோ பார்க்கில் வைக்கக்கூடாதா, அங்கேயே கண்டினியூ பண்ணக்கூடாதா, சென்னை போகக்கூடாதா. பட் என்னோட பேஷன் வந்து நம்ம ஊரில் கொண்டு வரணும். இப்போ பார்த்தாச்சுன்னா 250 பேர் நம்ம இடத்துல இருக்காங்க, பல ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பிகாஸ் நெகட்டிவ்ஸ் நிறைய வரும் நமக்கு. பட் எந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம என்ன டிசைட் பண்ண முடியும், இல்லைன்னா நமக்கு பேஷன் இல்லைன்னா என் கோல் என்னதோ அதுலேருந்து நம்ம சேஞ்ச் ஆகவே கூடாது. ஸோ இப்போ தீபன் வந்து ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், 25,000 சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிச்சிடலாம். பட் அவனோட பேஷன் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து சாதிச்சிக்கவே முடியும். அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் தீபன் கூட இருக்கிற மக்களுக்கும் சொல்கிறேன். ஸோ தீபன் கூடயே ஒர்க் பண்ணலாம், பல கொலாபரேஷன்ஸ் பண்ணலாம், இன்னும் டெவலப் ஆகலாம். சரியா? அதே மாதிரி நாங்கள் எங்கே இதில் நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு இப்போ தீபன் போட்டிருக்காங்க நம்ம கடை மக்கா. அதே மாதிரி எங்களோட டேக்லைன் வந்து என்னென்னா டுகெதர் வி வின். அதே மாதிரி சேர்ந்திருந்தால் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அதே மாதிரி நம்மளால் சேர்ந்துருந்து முடிஞ்சது நம்மளால் என்ன வேணுமோ பண்ண முடியும். சரியா? யங் ஜென்ரேஷன் அட்வைஸ் பண்ணுறது மாதிரி நான் இல்லை. பேரண்ட்ஸ் வந்து உங்கள் பிள்ளைங்களை நம்பி விடுங்க. நான் அந்த டீம் ஒரு வருஷம் நான் 6 மாதம் அந்த டீமில் இது பண்ண டைமில் எனக்கு ஃபீல் பண்ணது என்னென்னா ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் டீம், தப்பாக போக மாட்டாங்க. அதே மாதிரி அந்த டீமோட டீம் மெம்பர்ஸுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, நான் எப்போவுமே எகெயின்ஸ்டாக இருக்கிறது வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டுமே. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணுமோ என்ன வேணுமோ பண்ணுங்கள், அந்த ஒரு இதில் மட்டும் இன்வால்வ் ஆகாமல் இருங்க. இப்போ ஒர்க் பண்ணுற மாதிரி இதே எனர்ஜெட்டிக் லெவலோட எல்லா குடும்பத்தோட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்டோடையும் இறைவனோட சப்போர்ட் இருந்தால் இன்னும் நல்ல லெவலில் வருவீங்க. அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் ஆனிவர்சரி நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம். இந்த ஹால் பத்தாமல் இன்னும் ஏகப்பட்டது நல்ல பல லெவல்களில் இந்த பல ஃபீல்டுகளில் இன்வால்வ் ஆகணும்னு இது சொல்லி இவங்களுக்கு வாழ்த்து எனக்கு வாய்ப்புக்கு நன்றி விருதுன்றவங்க நன்றி. என்னுடைய எம்டி சார் போன்ற ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனிடம் அவருடைய இருக்கும் பணம் முக்கியமா இல்லை காசு முக்கியமா என்று
பணம் முக்கியமா இல்லை, அவங்க ஐடியா இம்பார்ட்டன்ட் கேட்கும் பொழுது ஒரு மனிதனுடைய ஐடியாவுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும் என்று கூறியிருப்பார்கள். அதன் அடிப்படையில் குமைல் ஷாப்பில் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் முதலடியாக அந்த செயலுக்கு மிகவும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய டெர்லி மின்சி அவர்களுக்கு மிஸ்டர் மைண்ட் என்ற அவார்டினை கொடுப்பதற்காக நாகராஜ் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஊழியர்களின் கலைப்பக்கம் இதோ நடனமாய் உங்கள் முன்னே அரங்கேற்றப்படுவதற்காக ஊழியர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம். என்ன கதை இழுத்துக் கொண்டிருக்கிறாய்? குமைகள் குமைந்திருக்கும் இந்த அங்கப்படத்திற்குள் பாட வேண்டிய ராகமானது அடித்து அதில் காலப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புங்கள்.
அடுத்தபடியாக தன்னுடைய இளம் வயதில் டாக்டராக வேண்டும் என்ற கனவில் வாழ்ந்து அதன்படி சிறந்த முறையில் கற்று ஒரு மருத்துவமனையில் சிறந்ததொரு பணியினை செய்துவிட்டு இன்று குமரி ஷாப்பில் சாதாரண ஒரு நபராய் பயணம் செய்து இன்றைய காலகட்டத்தில் குமரி ஷாப் எனும் நிறுவனத்தில் CHRO என்ற மிக சிறந்த ஒரு பதவியில் அமர்ந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அகிலேஷ் சார் அவர்களை இந்த மேடையின் முன்னால் உங்களுடன் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். நம்ம ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ஸ்டோரி பற்றி சின்ன சொல்லிட்டு இந்த கேப் கொடுக்குறேன். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே ரிச் காசு நிறைய இருக்கும், பொதுவாட்டு நிறைய லக்ஸுரிஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர் வந்து அவருக்கு கான்செப்ட் இருக்கு, அதாவது ஃபுல்லுமே எலக்ட்ரிக்கல் கார் தான், எல்லாருமே சிம்பிளாட்டு பண்ணி கொடுத்துட்டு போற மாதிரி. அதாவது ஃபுல் எலக்ட்ரிக் கார் இருக்குன்னா புது ஸ்டேஜ் புதுசாக கொண்டு வராங்க. அதை வந்து அந்த மக்கள் அதை ஏற்றுக்கல, அது ஒரு பெரிய கான்செப்ட். அப்போ வந்து ஒரு நபர் வந்து ஒரு ரெண்டு சேனல் ஒரு கம்பெனி ஃபவுண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அது எதுவுமே பண்ண முடியல, ஒரு பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்படுது. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு ஒரு பர்சன். அவர் சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த கம்பெனில போர்ட் ஆஃப் டைரக்டர் சேர்ந்துட்டு அப்புறமா அங்க அவர் பெஸ்ட் ரோல் எடுத்து அவர்கிட்ட நிறைய எஃபோர்ட் போடுறாரு. அந்த கம்பெனியில் அவரோட மொத்த சொத்தை 70% ஷேரை மொத்தம் அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா அங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பட்டு அந்த கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர் சேர்ந்து ஒர்க் பண்றாரு. அவங்களோட எந்த ஒர்க்குமே அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. அதனால அவரே இறங்கி பர்சனலாக டிசைன் பண்ணி ஒரு பெரிய கார் மாடல் டிசைன் பண்ணி லான்ச்சும் பண்றாரு. அது நல்ல கிட்ட ஒரு வேப்பில் ரீச் ஆகுது, ஆனால் சேல்ஸ் மட்டும் ஆகல. அப்போ அவர் யோசிக்கிறாரு, என்னன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாடல் டிசைன் பண்ணி இவ்வளோ பர்ஃபெக்டாக லான்ச் பண்ணி கொடுத்த வரைக்கும் ஏன் சேல்ஸ் ஆகும் டிசைன் பண்றாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது அந்த காரோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்குது, அதாவது எல்லாருமே வாங்குற மாதிரி இல்லை, அது மாதிரி மக்கள் அதை ஏற்றுக்கவும் இல்லை. அப்போதான் தேவை நினைக்கிறாரு, ஒரு மக்கள் எல்லாரும் வாங்கணும், அப்போ ரேட்டு கம்மியாக இருக்கணும், பெஸ்ட் குவாலிட்டி இருக்கணும். அப்படின்னா நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும், பண்ணணும்னா நிறைய காசு தேவை இருக்கு. அப்போதான் அவர் ஆப்பிள் கம்பெனி CEO ஒருத்தர் போச்சு அவர்கிட்ட பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நாங்கள் இது கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகுது, வேற ஒரு கான்செப்ட், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. அவங்க சொல்றாங்க, போடா உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது, ஆப்பிள் கம்பெனி சொல்றாங்க. அப்புறமா அவர் மனசு உடஞ்சி வந்துட்டு நிறைய இடத்துல கம்பெனி ஷேர் விற்கிறாரு, விற்று கேட்குறாரு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, கார்லாம் டிசைன் பண்றாங்க, ப்ராடக்ட் பண்றாங்க, அப்புறமா லான்ச் பண்றாங்க, எல்லா இடத்துலயும் கார் போகுது. அப்பவும் சேல்ஸ் ஆகல, அடிமையில அடி திரும்ப அடி விழுந்துகிட்டே இருக்குது. கீழே விழுந்துட்டாரு. அவரால் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் பண்ண முடியல, ப்ரொடக்ஷன் பண்ண முடியல, ஸ்டாக் சேலரி கொடுக்க முடியல, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் பண்ண முடியாம அங்கேயே விழுந்திருக்கிறாரு. அப்ப திரும்பவும் முயற்சி மட்டும் விடவே இல்லை. அதாவது இது அவரோட சொந்த கம்பெனி கிடையாது, இன்னொருத்தர் கம்பெனியில இறங்கி ஒர்க் பண்றாரு, ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்துட்டு. அப்புறமா திரும்பவும் அவர் ரொம்ப எஃபோர்ட் போடுறாரு, கஷ்டப்படுறாரு, ட்ரை பண்றாரு, எல்லாமே பண்றாரு. அடுத்த ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைக்குது, அதை வச்சு திரும்பவும் ஒரு ஸ்டெப் டெவலப் பண்ணி இறங்கி போராடுறாரு. அப்போ அவரோட கார் போட்டு கொடுக்குறாங்க. அது கூடவே இன்னொரு கான்செப்ட் சேர்த்து கொடுக்குறாரு. அதாவது அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ரோட்லையுமே ஃப்ரீயாட்டு நீங்க கார் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும், அதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தா மட்டும் போதும், ஃபியூல் போட வேண்டாம். ஃபியூல் வந்து எல்லா ரோட்டு சைட்லையுமே ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி அவங்க ஃபியூல் போட்டுக்கலாம். அதாவது ஃப்ரீ கார் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்றாங்க, மெயின்டெனன்ஸ் பார்க்குறாங்க, ஃபியூல் ஃப்ரீ. இந்த காசு கொடுக்கும்போது வேற லெவலில் ரீச் ஆகுது. கிட்டத்தட்ட இப்போ இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் மோஸ்ட் கஸ்டமர்ஸுக்கு பிடிச்ச ஒரு கம்பெனினா டெஸ்லாங்கிற கம்பெனி. அந்த கம்பெனியோட CEO இலான் மஸ்க்ங்கிற ஒரு பர்சன் தான். அடிமை, அதாவது ரொம்பவே கஷ்டப்பட்டு இன்னொருத்தோட கம்பெனி தன்னோட மொத்த பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு அந்த கம்பெனி இன்னைக்கு அமெரிக்காவை நம்ம கம்பெனியை மாற்றிக்கிட்டு இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு அந்த கம்பெனி வருது, டெஸ்லாங்கிற கம்பெனி வராங்க போறாங்க, ப்ராஜெக்ட் போட்டுருக்காங்க. இது மட்டும் தான் அவரோட ப்ராஜெக்ட் கிடைச்சுன்னா அது கிடையாது. ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன், அதாவது உலகத்திலே பெரிய ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் நாசாவுக்கு ஈக்குவல் தனி ஒரு மனிதனாட்டு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை வச்சு இன்னைக்கு வேர்ல்டுல ஒரு பெரிய சாதனை கொடுத்துருக்காரு. அதாவது 2030க்குள்ள மக்களை செவ்வாய் கிரகத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டு ஒரு அசாத்தியமான ஒரு விஷயத்த சாத்தியமாக காட்டுவேன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் தான் இலான் மஸ்க். வாழ்க்கையில நிறைய தடை வரும். சொல்ல பேசல, இப்போ
ஃபினான்ஸ் ஒரு எல்லாருமே கஷ்டப்பட்டு 2 மேலே விழுப்பாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. இப்போ மேலே இருந்து கீழே விழுந்துட்டு அப்புறம் மேலே போயிருக்காரு. வாழ்க்கையில 7 தடைகளை சந்திச்சு இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றி அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவரை மாதிரி இல்லாம, அதாவது அவரோட வாழ்க்கையில இப்போ உண்மையை சொல்ல பேசினா, இப்போ எல்லா வாழ்க்கையில மனசுல ஒரு தடை இருக்கும். யார் ரிஸ்க் எடுக்க தயாரோ அவங்க மட்டும் தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். ரிஸ்க் எடுக்க தயார் இல்லைன்னா அவங்க ஒரு சாதா ஆர்டினரி பர்சன் தான். இப்போ ஒவ்வொரு பசங்க வீட்லையுமே ரொம்ப வீட்டிலே பேரண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பேரண்ட்ஸால ஃப்ரீயாக யோசிச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். ஆனால் பேரண்ட்ஸே அவங்கள இக்னோர் பண்ணியாச்சுன்னா, அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கலன்னா, அவங்களை மோட்டிவேட் பண்ணலைன்னா அந்த இடத்துல அது அவங்களுக்கு போய் டிசப்பாயிண்ட். அதில் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் அவங்களுக்கு இது என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. குமரி ஷாப்பிங் சீரியச்சாரோ அகிலேஷ் அவர்கள் மேடைக்கு மறுபடி கேட்டுக்கிறோம் பரிசு வழங்குவதற்காக.
இரண்டாவது செகண்ட் ஆனிவர்சரி நிகழ்ச்சியில் இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பானவர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே நம்ம 3 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தொடங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, அதனால் நம்ம முடிக்கும் போது கரெக்டாக முடிக்கணும். இருந்தாலும் சுருக்கமாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு போகலான்னு இருக்கேன். முதலாவதாக இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற எல்லாருக்கும், நம்ம சிறப்பு விருந்தினர் உட்பட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, நம்ம நிறைய விஷயங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க. நம்ம குமரி ஷாப்பி அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி கிடையாது. நம்ம போட்டிருக்க திட்டங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம 100% முயற்சி கொடுத்துருப்போம்னு சொல்லுவோமே, அந்த 100%த்துல 90% விஷயங்கள் தோல்வியை தான் தழுவி இருக்கும். ஒரு 10% வெற்றி அடைஞ்சிருக்கோம்னு நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த 10% வெற்றினா நம்ம எல்லாருமே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். நிறைய விஷயங்கள் வரும், சின்ன 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 குட்டி குட்டி குட்டியாக நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் இந்த இடத்துல வரும். இந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நாங்களும் நினைச்சோம் கன்னியாகுமரியில் எல்லா மக்களும் நல்ல பாசிட்டிவ் மைண்டோட இருப்பாங்க, நிறைய மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே விதத்துல சின்ன 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 எதிர்ப்புகளும் கொஞ்சம் ஒரு பக்கத்துல இருக்க தான் செய்யும். உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்ல வருத்தமா இருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், ஒரு துளி அளவு கூட வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா நாங்க ஒரு சின்ன ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு 1000 people மட்டும் வரட்டும் ஃபங்க்ஷனுக்கு, அதில் வந்துக்கிட்டு லிமிட்டடா இவ்வளவு சேர் போட்டு இவ்வளவு சீட் ஃபில் பண்ணி இவ்வளவுதான் சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு பண்ணா ஃபங்க்ஷன் கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏற வேணாலும் கூடும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் ஒரு டிக்கெட் புக்கிங் ஆன்லைனில் கிரியேட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணாங்க. அவங்க மட்டும் வாரங்க சிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஒரு 3 மணி ஆகுது, இங்கே ஃபங்க்ஷனுக்கு யாரையுமே பெருசாக காணலை. சரி, அப்போ எங்களோட கஸ்டமர் சர்வீஸ் டீம் ஒன்று இருக்குமா, அந்த டீமை சொல்லி அனுப்பி விடணும். போய் எல்லாருக்கும் ஒரு ரிமைண்டர் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்க, பண்ணவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போதான் ஒரு தகவல் தெரிய வருது, அங்கேயே ஒரு ஸ்பேம் நடந்திருக்கு. என்ன விஷயம்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த ஒரே பெர்சன் வந்துக்கிட்டு 40, 50, 60, 70 அப்போ ஒரு டவுட் இருந்துச்சு. ஒரு நபர் 43 டிக்கெட் புக் பண்ணியிருப்பாரு. கால் பண்ணி கேட்போம், கட்டாயம் வந்துடுவோம். அப்போ 3 மணிக்கு ஷார்ப்பாக ஃபங்க்ஷன் தொடங்கிடும், கண்டிப்பாக 3 இல்லை 2:30 வந்துருவோம் அப்படிதான் சொல்லுவாங்க. போகுது 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 போகுது. இன்னைக்கு தான் ஒருத்தர் அழகாக பதிலிக்காரு, போடாம முட்டாள் 3 மணிக்கா நீ இருக்கிறத வச்சு நடந்துக்கோ, 640 டிக்கெட் நான் ஒருத்தன் புக் பண்ணியிருக்கேன், ஒரு பையன் வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரும் ஒரு வருத்தம். ஸ்டாஃப் எல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு. அதெல்லாம் பேடிக்க வேண்டாம். நான் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான், அன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு அப்படிதான். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த ஒரு குமரி ஷாப்பி ஆரம்பிக்கும் போது நிறைய மீம்ஸ் பேஜஸ்ல போய் குமரி ஷாப்பியை பற்றி தப்பாக போட்டாங்க. அப்போ ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வந்து இதே தான் சொன்னாங்க, நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஒரு முக்கியமான கன்னியாகுமரியில் ஃபேமஸ் மீம்ஸ் பேஜஸ் இருக்கும் ஃபேஸ்புக்கில் எல்லாம். அந்த மீம்ஸ் பேஜஸில் குமரி ஷாப்பியை பற்றி தப்பாக சித்தரிச்சிருந்தாங்க. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எடுத்து யார் எந்த பேஜில் போட்டிருக்காங்க, என்னென்ன மெசேஜஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாச்சு. சரி, அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம். எல்லா ஸ்டாஃப்கிட்டையுமே சொல்லிட்டோம், பரவாயில்ல அவனை கண்டுக்கிட்டாங்க. 5 தான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ ஒரு நாளைக்கு 5 மீம்ஸ் தான் தப்பாக போட்டுட்டு இருக்கேன். முடிஞ்சா அவன் ஒரு 10 போடட்டும், ட்ரை பண்ண. அதுக்கு அவனை ஊக்குவிப்போம். நம்ம அவனை ஒன்றுமே சொல்ல வேண்டாம். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த பேஜஸ்ல எல்லாமே நான் நிறைய சப்போர்ட் கேட்டேன். ப்ரோ, சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் இப்படி குமரி ஷாப்பிங் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், ஜஸ்ட் ஒரு ப்ரொமோட் பண்ணுங்க, இல்லைன்னா நாங்கள் போடுற ஒரு போஸ்ட் அப்ரூவ் பண்ணி விடுங்க, சின்னதாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. கிடைக்கல, அந்த சப்போர்ட் கிடைக்கல. அங்கெல்லாம் இன்னைக்கு போய் குமரி ஷாப்பிங்னா தப்பா ப்ரொமோட் ஆகிட்டு இருக்கு. அது தப்பா ப்ரொமோட் ஆகுதா, கரெக்டா ப்ரொமோட் ஆகுதா? ப்ரொமோட் ஆகுதா? குமரி ஷாப்பிங் நேம் தெரியுதா? அவ்வளவு போதும் நிம்மதி. இன்னைக்கு அதான் சொல்ல வரேன். இன்னைக்கு சரி, இவ்வளவு 600, 700 ஏன்னா 1000 டிக்கெட்டும் தப்பாவே புக் பண்ணிக்கிடுங்க, பிரச்சனை இல்லை. வேணா நம்ம ஸ்டேஜ்ல ஆடே வராம இருக்கலாம், அதனால நம்ம கண்கள் உரிச்சுட்டு கண்ணீர் வந்தாதான் அது ஃபெயிலியர். இதே நிகழ்ச்சியை 1000 பேர்ல 2000 பேர்ல லட்சக்கணக்கான மக்கள் நாளைக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க போறான். போதாதா? நம்மளுடைய வாடிக்கையாளர்கள்
கஷ்டம் நடந்து வரும். நிறைய ஏன்னா எங்களுக்கு ஆதரவாளர்கள் ரொம்ப அதிகம் பேர் இருக்காங்க. நீங்க எல்லாரும் எங்களோட நம்பிக்கைக்குரியவங்க வந்திருக்கீங்கன்னு போதும். நம்ம எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த மாதிரி சப்போர்ட்டிவ்ஸ் இருக்கிறது வரைக்கும் நம்மளால எந்த நெகட்டிவ்ஸ் வராத பரவாயில்ல. இருந்தாலும் ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். இன்னைக்கு நிஜமாவே இந்த ஒரு மேடையில நம்ம இந்த மாதிரி கிராண்டா வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்தில் நிறைய ஐடியாஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டெப் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா மெயின் விஷயம் எல்லாரும் சந்திக்கிற விஷயம் தான் காசு. அந்த ஒரு இடத்துல எனக்கு முக்கியமாக ஒரு பர்சனை வந்துட்டு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அமைதியா இருந்துகிட்டு இருக்காரு இந்த விழாவுக்கு வருகை தந்துட்டு. அண்ணா விஜயகுமார் அண்ணன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நபர். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய மோட்டிவேஷன் தந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 5,000 rupees போய் கடன் கேட்டால் அதுக்கு பாண்ட் எழுதி வாங்கிட்டு கரெக்டா ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டேட் அப்படியே நம்ம நிறைய ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆரம்பத்தில் போய் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் தான் போட்டேன், ஆனால் இப்படி ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்குன்னா ஒரு ஸ்கோப் இருக்கு, ஆனால் வந்துட்டு காசு இல்லை, பண்ண முடியல, ஏதாவது ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன், ஒரு சின்ன ஒரு பாண்டு பேப்பர் கூட எங்கிட்ட வாங்கல. அதுக்கப்புறம் இவ்வளவு நீ காசு எனக்கு ரிட்டர்ன் தரலாம், இந்த டேட்ல தரலாம்னு கூட அவர் கேட்கல. அவருக்கு எனக்கு ஒரு கௌரவ விருது நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், கொடுப்பாங்க. இந்த மேடையில் வந்திருக்காங்க, இந்த இடத்துல சுட்டி காட்டிக்க விரும்புகிறேன். ரொம்ப நன்றி அண்ணா விஜயகுமார் அண்ணனுக்கு மொத்த குமரி ஷாப்பி சார்பா நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல சாதிச்சிருக்கோம்னு கூட இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. எல்லாருக்கிட்ட கேட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுதான். நம்மளோட கன்னியாகுமரி மாவட்ட இளைஞர்கள் எல்லாருக்குமே, என்னோட ஸ்டாஃப்ஸ் உட்பட எல்லாருக்குமே ஒரு விஷயம் தான். சமீப காலமா ஆராய்ச்சி பண்ணதுல நிறைய சயின்டிஸ்ட் ஒரு சில விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே இயங்கிக்கிட்டு இருக்குன்னா, பூமின்னு ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு, சூரிய நட்சத்திரம் இயங்கிக்கிட்டு இருக்கு. யூனிவர்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது ஒட்டுமொத்தமாக இயங்குது அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இயங்குறதுக்கு காரணம் நியூரான் பிணைப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கான். அந்த நியூரான் பிணைப்புனால தான் இது எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. பூமியிலே நம்ம ஏதோ ஒரு நிலையில தலைகீழாக தான் இருந்துட்டு இருக்கோம். கரெக்டா புவியீர்ப்பு விசை உட்பட எல்லாமே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த நியூரான் பிணைப்பு இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிறத விட அதிகமான ஈர்ப்பு விசை கொண்ட நியூரான் பிணைப்பு பூமியில ஒரு இடத்துல இருக்கான். எங்க நேரம் கெஸ் பண்ண முடியுதா? அவ்வளோ பயங்கரமான சக்தி வாய்ந்த ஒரு நியூரான் பிணைப்பு பூமியில இருக்கான். பூமியில ஒரு இடத்துல இருக்கு. ஒரு சின்ன ஒரு க்ளூ தரமே, பூமியில இருக்கிற இன்னைக்கு இந்த திக்கணங்கோடு பகுதியில இருக்கு. அது இந்த திக்கணங்கோடு பகுதியில இருந்துட்டு இருக்கு. இந்த ஜேபிஆர் மகாலுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. கரெக்டா சொன்னாங்க. நம்ம சொல்றோம், இந்த மண்டபத்துக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்க இந்த மண்டபத்துக்குள்ள இருக்க மூளை இருக்குல்ல, இந்த மூளை தான் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸை இயக்கக்கூடிய நியூரான் ஈர்ப்பு விஷயம் அதிகமான பிணைப்பு இந்த மூளைக்குள்ள இருக்கான். இதோ நாளைக்கு சுவாமி விவேகானந்தர் ஒற்ற ஒரு வழியில் அழகா சொல்லிட்டு போறார், இளைஞனே எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளே இருக்கின்றன, உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்பு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை, ஒவ்வொருத்தருமே அவரை ரியலைஸ் பண்ணா போதும். எல்லாருமே போய்கிட்டலாம் ஃபாரின் வெளிநாட்டில் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அங்கே நம்ம எதுக்கு போகணும், இப்படி சாதிக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளால என்ன முடியும் அப்படின்னு நான் நினைக்க. கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி உள்ளாடி ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் உங்களை நாம ரியலைஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா அதோட விளைவு வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா நம்ம எல்லாரும் அதை சாதிக்க முடியும். எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்கோம், வேலைக்கு போறோம் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றி 4 பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருவோம். அதையும் தாண்டி குமரி ஷாப்பி விழாவுக்கு வந்திருக்கீங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் ஆரம்பத்தில் சொன்னாங்க. எல்லா விஷயமும் சின்ன 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 விஷயமா பண்ணிட்டு இருந்தாலும் மகிழ்ச்சிகள் தான். ஏதோ ஒரு நல்ல நாகராஜன் சாரை பற்றி சொல்லணும்னு சொன்னா நிஜமாவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கேரக்டர். ஏன்னு சொன்னா அவருக்கு லேட்டாக தான் அது தெரியும்னு நினைக்கிறேன். குமரி ஷாப்பி பண்ணிட்டு இருக்கும்போதே பார்ட் டைம்ல சாமி கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன். அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி ட்ரைனிங் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இல்லை பார்த்தேன், ட்ரைனிங் முடிச்சு ஒருவேளை வேலை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம விட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே ஸ்கிப் பண்ணோம். அப்போதான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவரோட கம்பெனியில இருந்து நான் படிச்சுக்கிட்டேன். என்னன்னா ஒரு ஸ்டாஃப் எப்படி ட்ரீட் பண்றது, ரெண்டாவது அந்த ஸ்டாஃப்க்கு இருக்கக்கூடிய அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள். அதுக்கப்புறம் அவரோட ஆஃபீஸ்ல ஒரு நாள் ட்ரைனிங் போயிட்டு குமரி ஷாப்பி ஆஃபீஸ் வரும்போது ஐயோ இப்படி
இவ்வளவு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு, நமக்கு என்ன ஒரு பிளாஸ்டிக் டேபிள் இருக்கு, என்ன பண்றது. நெக்ஸ்ட் அந்த ஒரு ஸ்டாஃப் க்ரியேட் பண்ண விதம் நிஜமாவே சொல்றேன், நம்ம அவர்கிட்ட ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃபுமே ரொம்ப கடமைப்பட்டவங்க, என்ன லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா அவ்வளவு ஃப்ரீயா இருக்கும், ப்ரெஷர் இல்லை. ஒரு ஸ்டாஃபுக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்காம அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒர்க்கை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் நல்லபடியாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த பிஸ்னஸை சின்னதாக இருந்த பிஸ்னஸை கிராண்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரை பார்த்து படித்தோம். அதை தாண்டி பழகக்கூடிய விதம் ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் அவரை போய் பார்க்கும்போது நான் அப்படி நினச்சிட்டே போகிறேன், அவரெல்லாம் பெரிய ஒரு மனுஷன் நம்மள்கிட்ட பேசுவாரா இப்படி பேசுவார். நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்த விதம் நாகராஜன் சார் அப்படின்னா ஒரு ரோட் ஷோ போட்டுட்டு இருப்பாரு. நிஜமாக உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு, குமரி சாப்பி நம்ம அப்பப்போ நிறைய படம் மட்டும் இருக்கிறதுனால குமரி சாப்பிட வெளியே தெரியுது. அவரோட கம்பெனி இன்னைக்கு 400 பேருக்கு ஒர்க்கு கொடுத்துட்டு ஜாப் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் நம்ம மண்ணுக்குள்ளாடி இருந்துட்டு இருக்காரு. அப்போ நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நாகராஜன் சாரா எப்படி கோட் சூட் போட்டுட்டு அப்படியே சேர்ல கரைக்கிட்டு இருப்பாரு, சொல்லடா அப்படின்னு கேட்பாருன்னு பார்த்தா என்ன சொல்றாரு, என்ன ஒரு 10 வருஷம் பழகிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், நம்ம ஒரு விழா நடத்தினா அவர் கண்டிப்பாக சீஃப் கெஸ்டாக இருக்கணும்னு. கண்டிப்பாக அவரை கூப்பிட்டேன். நம்ம 4 பேரை கூப்பிட்டு 4 பேரும் வாரேன்னு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் டைமிங்ல வரவும் செஞ்சாரு, சிறப்பிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இதுக்கு மேலே அதிகமாக நேரம் எடுத்துக்க விரும்பலை. நம்ம முயற்சிக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா டீம் மெம்பர்ஸ், நம்மளோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு குமரி ஷாப்பி அப்படிங்கிறது இல்லை. நம்ம எல்லாருமே ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் குமரி ஷாப்பியை பார்த்துருப்பீங்க, என்னோட ஃபேஸை பார்த்துருப்பீங்க. அது நிஜமாவே அந்த ஃபேஸ் வெளியே தெரியுது, அந்த ஃபேஸ் சிரிச்சுக்கிட்டு வெளியே தெரியுதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் உண்டு. நிஜமாக சொல்லணும்னா லாஸ்ட்டாக போஸ்டர் ஓட்டுறதுக்காக போயிருந்தோம். இப்போ ஒரு 3 days முன்னாடி மணவாள குறிச்சியில் வச்சு எங்கள் வண்டி ஒரு 12:30-1:30 மணி இருக்கும். இதாகுது, பிரேக் டவுன் ஆகுது. நல்லா தள்ளி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம், ஸ்டார்ட் ஆகலை. மெக்கானிக்கல் போட்டு பார்த்தா அந்த நைட் யாரும் வர தயார் இல்லை. அதில் ஒரு சில புகைப்படங்கள் நெக்ஸ்ட் பயோகிராஃபியில் பார்ப்பீங்க. நம்ம ஸ்டாஃப் எல்லாம் அந்த தெருவில் படுத்து உறங்கிட்டு இருந்த நிலை. ஆனால் இவங்க எல்லாம் ஒருவேளை இன்னொரு கம்பெனியில் போனால் இதை அனுபவிப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்றாங்க, நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு வரணும். ஏதாவது கஷ்டம்னு போய் நான் கொஞ்சம் வெக்ஸாகி போய் நம்ம ஸ்டாஃப் ஒருத்தர் கேட்டுக்கிறோம், இதில் வேற லெவலில் வரணும், அப்போ பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை, என்ன கஷ்டம் இருந்தாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 days 4 days இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே தூங்காம, அதாவது 48 hours வித்தவுட் ஸ்லீப்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. எனவே கூட சேர்ந்து ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் ரொம்ப நன்றி. அதையும் தாண்டி டீலர்ஸ் நிறைய பேர் வந்திருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நம்ம சின்னதாக தான் சேல்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்குமே சொல்லிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாருக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க 2 வருஷம் போயிடுச்சு குமரி ஷாப்பி அப்படிங்கிறது. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தான் குமரி ஷாப்பி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 2 வருஷம் நம்ம வார்மிங் அப், நம்ம வந்துட்டு போர்க்களத்துக்கு நம்மளை தயார் பண்ணியிருக்கோம், பயிற்சி எடுத்திருக்கோம். இன்னைக்கு தான் உண்மையான குமரி ஷாப்பி கால் எடுத்து வைக்குது. இதோட அடுத்த கட்ட பரிணாமம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கிறோம், நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், உலக இ-காமர்ஸ் ஸ்ட்ரக்சரில் மாற்றத்தை கொண்டு வர குமரி மாவட்ட இளைஞர்களின் ஒரு அரிய முயற்சி தான் குமரி ஷாப்பி. இன்னும் ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி அதோட விளைவு எந்த மாதிரி இருக்குன்னு எல்லாருமே பார்க்க போறீங்க. கண்டிப்பா திரும்ப ஒரு விஷயத்தை எங்களை ப்ராமிஸ் பண்ணிக்கிறோம், குமரி ஷாப்பியால எந்த ஒரு கடைக்காரங்களுக்கும் எந்த ஒரு தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு வராது. காரணம் என்னன்னு சொன்னா, திரும்ப நாங்கள் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு கோடிக்கணக்கான காசை உள்ளாடி இன்வெஸ்ட் பண்ணி வெளியே இருந்து பொருட்களை இறக்கி இங்கே பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் இந்த கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். யார் வேணாலும் உங்க பொருளை சேல் பண்ணிக்கோங்க, யார் வேணாலும் பொருட்களை வாங்கிக்கோங்க. இதுக்கான சர்வீஸ் மட்டும்தான் கடைசி வரைக்கும் குமரி ஷாப்பி கொடுக்கும். அதுல ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு பிரீமியம் ப்ரோ மெம்பர்ஷிப் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். KS எலைட் ஒரு மெம்பர்ஷிப் ஒரு விஷயம் இப்போ லான்ச் பண்ண போகிறோம்.
அதையும் தாண்டி கேஎஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு குமரி ஷாப்பி ஃபார்ம் விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு ஒரு விஷயம் லான்ச் பண்ண போறோம். அதாவது இதில் வந்திருக்க யாராவது பயனடைய விரும்புனீங்கன்னு சொன்னா, அதில் கலந்துக்கிட விரும்புனீங்கன்னு சொன்னா ஆர்வம் காட்டிக்கலாம். இன்னைக்கு நம்ம அதை லான்ச் பண்ண போறோம். நாளையிலிருந்து நம்ம குமரி ஷாப்பி அப்ளிகேஷனுக்குள்ளாடி நம்ம கேஎஸ் குமரி ஷாப்பி ஃபார்ம் ஒன்று இருக்கும், கம்மிங் சூன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை விவசாய பொருட்கள் உள்ளாடி இருக்கும். அந்த இயற்கை விவசாய பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கினீங்கன்னு சொன்னாலும் அந்த போட்டிக்கு நீங்கள் தயாராகிக்கிறீங்க. ஒரு வீட்டில் வச்சு காய்கறிகள் வளர்க்குறதுக்கு தேவையான மொத்த விஷயங்களை ஒரு கிட் நாங்கள் தருவோம். அதை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டை மொட்டை மாடியில் வளர்த்துக்கிடலாம். இல்லைன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் சின்ன ஒரு லேண்ட் இருந்துன்னு சொன்னால், சின்ன ஒரு பகுதி இருந்துன்னு சொன்னால் அதில் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கிடலாம். விவசாயம் பண்ணிக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் நாங்களே வந்து வெரிஃபிகேஷன் வருவோம். நிஜமாவே 100% பியூர் ஆர்கானிக் விதைகள் நம்ம உரங்கள் பயன்படுத்தி தான் அந்த இதை நீங்கள் விவசாயம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் நபர்கள் ஊக்குவிக்கப்படுவீங்க. இதோட நோக்கம் என்னன்னு சொன்னால் அடுத்த 6-7 மாதங்களுக்குள்ளாடி விவசாயத்தில் தன்னிறைவு பெற்ற ஒரு மாவட்டமாக, அதாவது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அவங்களே விளைவிக்கிற ஒரு, அதாவது நஞ்சில்லா விவசாயத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதையும் தாண்டி உங்கள் வீட தேவையை தாண்டி இன்னும் உங்களால் விளைவிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணுவோம். அந்த காய்கறிகளை நீங்கள் அங்கேயே விற்கலாம். இன்றைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயமே இந்த செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தப்படாத காய்கறிகளை தான் தேடிட்டு இருக்காங்க. அந்த காய்கறிகளை அவங்களே அதில் வாங்கிக்கிடலாம். அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இங்கே இருக்கும். இன்னைக்கு நம்ம அதை லான்ச் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ் முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி செயலில் இருக்கும். நாளையிலிருந்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளாடி இன்னொரு விஷயம் அவைலபிளாக இருக்கும். இன்னும் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு நிறைவேற்றலாம் அப்படின்னு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. அன்பானவர்களே, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சாதிக்க பிறந்தவர்கள். இன்னைக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம வச்சிருக்கோம். அதாவது 1900 எத்தனையோ வச்சிருப்போங்க. குமரி மண்ணோட வரலாற்றுல முதல் முறையா ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல 10,000 இன்ஸ்டால்களை ரீச் பண்ணியிருக்குன்னு சொன்னா இத்தனை வருஷ வரலாற்றுல அது குமரி ஷாப்பி மட்டும்தான். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் 6 இன்ஸ்டால்கள் இந்த நைட்டுக்குள்ளாடி நமக்கு புதுசாக வந்திருக்கும். இந்நேரம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. வந்திருந்துன்னு சொன்னால் இன்னையோட குமரி ஷாப்பி அப்ளிகேஷன் 25,000 இன்ஸ்டால்களை ரீச் பண்ண போகுது. கூடிய சீக்கிரமே நம்ம 50,000, 1 லட்சம், பல லட்சம் இன்ஸ்டால்களை பெற்றுக்கிட்டு ஆரம்பத்திலே சொன்ன ஒரே ஒரு விஷயம், உலக இ-காமர்ஸ் ஸ்ட்ரக்சரில் மாற்றத்தை கொண்டு வர துடிக்கும் குமரி மாவட்ட இளைஞர்களின் ஒரு அரிய முயற்சி தான் குமரி ஷாப்பி. ஒட்டுமொத்த வேல்டையும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேல எப்படி ஒரு ஜப்பானை இன்னைக்கு ஒட்டுமொத்த வேல்டும் திரும்பி பார்க்குதோ, அவங்க ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுதோ, அதே போல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை ஒட்டுமொத்த வேல்டையும் திரும்பி பார்க்க வைப்போம். வாருங்க, சாதிக்கலாம். குமரி ஷாப்பி, இது நம்ம கடமைக்காரன். Anish.
First of all, Kumar Shopping, thanks for this day. Actually, நான் ஸ்பெஷலாக ஒரு சாங் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வேலண்டைன்ஸ் டே வரல, ஸோ கேன் ஸ்டார்ட் கத்தும் கடல் கடல்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி வெண்டலவே நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்த தமிழ் தாயின் தலைவன் கூத்தன் இருந்தான், கோளரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ்பாட்டி அவ்வை இருந்தாள், அரசியலும் சிறிதனமாய் புலிச்சூட நாடறிந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன், அண்ணாகன், நற்பசிலை, நற்பூசன், ஒப்பூர், மசாத்தி, உன்சாத்தான், சிலம்படுத்த தக்கோன் காவலர்கள் மூவருமே காத்திருந்த வாளுக்கு காவலனாம் தம்பி, பாட்டெடுத்த அவன் தம்பி. எத்துணை பேர் அத்துணை பேரும் மொத்தமாய் தீர்ந்து யாப்பிலா பாடலேனும் யார்தரும் கவிதையெனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிருக்கும் மூப்பிலா தமிழாம் என் முத்தமிழே உன்னை வணங்குகிறேன் எதற்கிறோம். முக்கடலும் முத்தமிடும் நிறுத்தமிடும் மும்மதமும் சம்மதமென சொல்லுகிற எங்கள் குமரி திருமண்ணில் தமிழ் இலக்கண இலக்கிய உலகில் சதம் போட்ட எங்கள் அதம் போட்ட ஆசான் உலவி இந்த மண்ணில் தொல்காப்பியம் பிறந்த மண்ணில் குமரி ஷாப்பியின் இதோ இந்த நிகழ்வில் கண்பிடித்து கடமையாற்றுவதற்காக எனக்கு கிடைத்திருக்கிற இந்த மகோன்னதமான வாய்ப்பு என் வாழ்நாளில் இது கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இதை நான் கருதி கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக தகுதியோடு தலைமை விட வழங்கறிந்திருக்கிறேன். வானவில்லுக்கு வளைகாப்பு நடத்துகிற இந்த வசந்த காலத்தில் அந்த வானவில்லில் ஊஞ்சல் கட்டி அந்த வானவில்லிலேயே தரணி புகழ பரணி பாடுகிற என் தங்க தம்பி மாட்சி விளங்கிய குமரி ஷாப்பின் நிறுவனத்தினுடைய தலைவர் தம்பி தீபன் அவர்களே, மேலும் சிறப்பு விருந்தினராக பதவியிலிருந்து பெரும் சிறப்பு சேர்த்திருக்கிற மாட்சி விளங்கிய இசையெதிர பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களே, சீசரை வரவேற்ற ரோமானியனை போல் ராஜராஜனை வரவேற்ற தமிழன் போல் எண்ணம் நிற்கிடும் வண்ணத்தமிழில்
வருகை தந்திருக்கிற எங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற வசந்தத்தின் தூதுவன் வரவேற்புரை நிகழ்த்திய அவர்களே, பெரும் திருவிழாக்கள் குடும்பம் இருக்கிற கற்றறிந்த சான்றோர் பெருமக்களை பால் நிறைந்தே ஊட்டுகின்ற மறிவுள்ள தாய்மார்களே, வருங்கால பாரதத்தின் வார்ப்படங்களாக நான் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிற இளைய சமுதாயத்தினுடைய எழுச்சி மிகுந்த பட்டாளத்தின் சிப்பாய்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என் இதய உபாடகத்தின் இடைத்தளத்திலிருந்து பொங்கி பொங்கி பிரவாகம் எடுக்கின்ற நன்றியை மிகுந்த வணக்கத்துடன் காணிக்கையாக்கிக் கொள்வதோடு மீண்டும் ஒரு முறை விட உங்கள் அத்தனை பேரையும் நான் கதையாதை வழங்குகிறேன். இந்த விழாவை ஆரம்பிக்கின்றேன். குமரிக்கு பல்வேறு பெருமைகள் உண்டு. குமரி மாவட்டத்திற்கு பல்வேறு பெருமைகள் உண்டு. அதை பற்றி நாம் பேசுவதில்லை. பிற மாவட்டத்துக்காரர்கள் நாம் பேசுவார்கள். வீரத்திற்கோர் ராமையன் தளவாய், வீரத்திற்கோர் ராமையன் தளவாய் மற்றும் எதிர்த்து நின்ற பகைவர்களை தாக்கி தகர்த்து தரைமட்டமாக்கிய தன்மான சூறாவளிகளாக எத்தனையோ புதல்வர்கள் அவதார புருஷர்கள் இந்த மண்ணில் அவதரித்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் குமரிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. அவர்களெல்லாம் காலங்கள் கடந்த பின்பும் இன்றைக்கு கற்பக தெருவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் வரலாறாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு ஒரு நிகழ்வு வேண்டுமா, ஒரு அமைப்பு வேண்டுமா என்று சொன்னால் ஏற்கனவே வாழ்ந்தவர்கள் எல்லாம் வரலாறாகவே வாழ்ந்துவிட்டு மடித்து விட்டார்கள். ஆனால் சுமார் 70க்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதில் முன்னிலை வகிப்பதில் தம்பி ஜீவன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது நிகழ்கால வரலாறாக நான் பார்க்கிறேன். தம்பி அவர்களை உளமாற நான் பாராட்டுகிறேன். இவர் உழைப்பில் இவர் தீயாக நிற்பார் என்று இவருடைய பெற்றோர் கருதிய காரணத்தினாலோ என்னவோ இவருக்கு தீவன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு குமரி ஷாப்பிக்கு 3வது பிறந்த நாள் என்று சொன்னார்கள். ஒரு சம் உயிர்னா அமீபா, 2 தலைநகர்களை கொண்டது ஜம்மு காஷ்மீர், 3 இதயங்களை கொண்ட மீன் கேட்டில் ஃபிஷ் படித்திருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள் ஒரே ஒரு தேவன் உண்டு, ஆதியில் பெற்றோர் 2, பொற்பிதாக்கள் 3 என்று சொல்வார்கள். இந்து சகோதரர்களை அணுகினார் அவர்கள் சொல்வார்கள் ஒன்றானவன், குருவில் 2ஆனவன், உருவான செந்தமிழில் 3ஆனவன் என்று சொல்வார்கள். இவையெல்லாம் ஆன்மீக கருத்துக்கள். ஆனால் இன்றைக்கு குமரி ஷாப்பை காண்பதும் 3வது ஆண்டு விழா வரலாறு என்று சொல்லுகிற பொழுது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள். அப்படி 3வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நிறுவனம் ஆர்வோடு கிடைக்க வேண்டும் என்று உளமாறு நான் பாராட்டுகிறேன். என் அன்புக்குரியவர்களை, இந்த நாள் ஒரு சிறந்த நாள், ஒரு நன்னாள், ஒரு பொன்னாள். மக்கமா நகரிலிருந்து முரட்டு குறைசிகளின் மூட வழக்கங்களை எதிர்த்து கடுமையான போராட்டங்களுக்கு மத்தியிலே உருவிய வாழ்வுடன் அரேபிய பாலைவனங்களிலே சமர்க்கணத்தை சந்தித்து வடமையை தகர்த்து மதீனாவில் இருந்து மக்கமா நகருக்குள்ளாரே துணைந்தாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணன் முகமது அவருடைய பிறந்த நாள். பிறப்படி வளர்க்கின்ற நாடுகள் மட்டுமல்ல, மனித தேயங்களை மதிக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு வரலாறு இருக்கின்றவரை அந்த நாள் ஒரு பெருநாள் தான். அரண்மனையிலே பிறந்து அம்சதுலிகா மஞ்சத்திலே படுத்து உறங்க வேண்டிய நடுநிசி பொழுதில் பசியால் வாழ்கிறவர்களை பார்த்து பிணியால் வயோதிகத்தால் மூப்பா, துன்புறுகிறவர்களை பார்த்து மரித்து போய் மயான பூமிக்கு செல்லுகிறவர்களை பார்த்து மனமுடைந்த நிலையிலே அரண்மனையை விட்டு வெளியேறி அரங்கத்துக்கு சென்று போதி மரக்கடியிலே போய் உட்கார்ந்து தவம் செய்தாரே கௌதம புத்தர். அவை அனைத்தும் பௌத்தர்கள் கொண்டாடுகின்ற திருநாள் தான். அரசு என்பது மக்களால் மக்களுடைய மக்களுக்காக. The government is of the people, by the people, for the people என்று நூற்றுக்கணக்கான மக்கள் புதைக்கப்பட்டிருந்த புதைகளிகளுக்கு மத்தியிலே கெட்டீஸ்வர் மைதானத்திலே சிங்கமாக உரை நிகழ்த்தினாரே ஆப்ரஹாம். அவன் பிறந்த நாள். அமெரிக்கர்கள் மட்டுமல்ல, அடிமை விலங்குகள் தகர்த்தறியப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அந்த நாள் ஒரு திருநாள் தான். சோவியத் மண்டலம் உடைத்திருக்கலாம், சோசியலிச கருத்துக்கள் சில பகுதிகளில் எதிர்பார்த்த வெற்றியை தர முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் உழைத்து உருக்குலைத்து போனவர்களுக்காகவே போர்க்களத்திலே நின்று போரிட்டு சார் சக்கரவர்த்தியினுடைய சர்வாதிகார கோட்டையை தகர்த்தறிந்து கிரெம்ளின் மாளிகை வாழ்ந்தாலும் கூட சைவீரிய வழிகள் இருக்கக்கூடிய அந்த குடியானவருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றுவேன் என்று சொல்லி வாழ்ந்து காட்டினாலே இந்த உலகம் பற்றுகின்ற மாபெரும் தலைவர் லெனின். அவன் பிறந்த நாள். பொது உடைமை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் கொண்டாடுகின்ற திருநாள் தான். மடமை கருத்துக்களை எதிர்த்து அறிவியல் கருத்துக்களை சொன்ன காரணத்திற்காக தெருக்களிலே தெரு வீதிகளிலே கல்லாலே அடிக்கப்பட்டானே கலீலியோ, அவன் பிறந்த நாள். அறிவியல் சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் கொண்டாடுகின்ற திருநாள் தான்.
அதுபோன்று குமரி ஷாப்பினுடைய இன்றைக்கு இந்த பிறந்த நாள், குமரி ஷாப்பி காணப்போகின்ற இந்த 3வது பிறந்த நாள், இந்த குமரி ஷாப்பினுடைய தொழிலாளர் தோழர்கள் மட்டுமல்ல, இனியும் நூற்றுக்கணக்கான குமரி மாவட்டத்தை சார்ந்த படித்த இளைஞர்கள் அத்துணை பேரும் வேலை வாய்ப்பை புறப்போகிறார்களே, அத்துணை பேருக்கும் இங்கிருக்கின்ற நமக்கு மட்டுமல்ல அத்துணை பேருக்கும் இந்த பிறந்த நாள் ஒரு பெருநாளாக திருநாளாக அமையட்டும் என்று நான் இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்தி வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். இந்த நிறுவனமானது சுயநலம் இல்லை. இந்த நிறுவனத்தில் பொதுநலம் இருக்கிறது. சுயநலம் என்கின்ற ஒன்று இருந்தது என்று சொன்னால் இதில் பணிபுரிகின்ற 1-2 நபர்கள் அவர்கள் பணிகளை மாத்திரம் பார்த்துவிட்டு சென்றிருப்பார்கள். ஆனால் நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அவர்கள் குடும்பத்தில் ஒளிவிளக்கு ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த உயர்ந்த உன்னத சீரிய சிறப்பான அந்த திட்டத்தை தன்னுடைய மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் செயல்படுகின்ற காரணத்தினாலே இன்றைக்கு முன்னோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னர் தனக்கு பிரியமான குதிரையையும் தனக்கு பிரியமான நாயோடும் அவர் நடைபயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல பெரும் மழை வருகிறது, இடி மின்னல் வருகிறது. இடி மின்னல் பட்டு மன்னரும் குதிரையும் நாயும் செத்து போயிட்டாங்க. 3 செத்து போயிடுச்சு. மன்னர் இல்லையா, நல்ல காரியம் நிறைய செஞ்சிருப்பார் நாட்டில். அப்படியே போறார், சொர்க்கத்துக்கு போறார். போற அப்படின்னு நல்ல தாகம், எங்கேயாச்சும் கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும் தேடி தேடி பார்க்கிறார். ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி போகுது. பக்கத்தில் ஒரு காவலாளி ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்கார். அவர்கிட்ட கேட்டார், கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமா? ஓ குடிக்கலாமே. என் குதிரைக்கு கொடுக்கலாமா? அதெல்லாம் முடியாது, மனுஷனுக்கு மட்டும்தான். நாய்க்கு கிடையாது, உனக்கு கிடையாது. அப்ப என் செல்லப்பிராணியான குதிரைக்கும் நாய்க்கும் கிடைக்காத தண்ணி எனக்கு தேவையில்லை போயான்னு சொல்லிட்டு போயிட்டார். சொத்தோன்னு வேற போர்டு வச்சிருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி தரதுக்கு ஒரு நேரம் முடியல. கொஞ்சோட நடந்து போயிட்டார். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல சொத்தோன்னு போர்டு இருக்குது. அங்கேயும் தான் ஒரு தண்ணி போகுது, ஒரு சின்ன ஓடை போகுது. அது பக்கத்துலேயும் ஒரு காவலாளி உட்கார்ந்து இருக்கார். அவர்கிட்ட கேட்டது, தண்ணி குடிக்கலாமா? குடிக்கலாமே. குதிரைக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாமே. நாய்க்கு தாராளம். பரவாயில்ல, எல்லாரும் குடிச்சாங்க. குதிரையை குடிச்சு, நாயை குடிச்சு, மன்னரை குடிச்சாரு. குடிச்சு இடைப்பாரு. அதுக்கப்புறம் கேட்டாரு, நீங்க தண்ணி தருவீங்க, அங்க நாங்க வர்ற வழியில சொத்தோன்னு ஒரு போர்டு இருந்துச்சு, அங்க தண்ணி தரலையே. அப்பதான் காவலாளி சொன்னாரு, இது ஒரிஜினல் சொர்க்கம், அது டூப்ளிகேட் சொர்க்கம். இது கடவுள் ஏற்பாடு பண்ணது, கடவுளுடைய. அவர் எதுக்கு அங்க டூப்ளிகேட் சொர்க்கம் வச்சா தெரியுமா? நீ தண்ணிதாக வந்தவுடனே உனக்கு மட்டும் குடிச்சிட்டு உன்னை நம்பி வந்த குதிரைக்கு நாய்க்கும் கொடுக்கலன்னு வை, அவனை அப்போவே உன்னை பேக்கப் பண்ணி அவர் நரகத்தில் போட்டிருப்பாரு. ஆனா நீ அதை செய்யல. என்ன பண்ண, நீ குடிக்காம தன்னை நம்பி வந்த நாய்க்கும் தன்னுடைய குதிரைக்கும் எப்படி கொடுத்தியோ அப்போ நீ பெரிய மேன்மையானவனாக மாறிட்டே இல்லையா? அது மாதிரி என் அன்பு தம்பிகளே, என் அன்பு நண்பர்களே, என் அன்பு பெரியவர்களே, என் தம்பி தீபின் அவர்கள் மாத்திரம் தான் ஜெயிக்க வேண்டும், தான் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் காரியத்தை மட்டும் பார்த்திருந்தார்னா அவருடைய திறமைக்கு அவர் எங்கேயோ போயிருப்பாரு. ஆனா தன்னை நம்பி வந்த 70 இளைஞர்கள் குடும்பத்திலும் ஒளியேற்ற வேண்டும், இனியும் ஒளியேற்ற வேண்டும் என்று சொல்லி தீராத வைராக்கியத்தோடு அவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என் அன்புக்குரியவர்களே, இங்கே சுயநலம் இல்லை. பொதுநலத்தோடு அவர் விஷயத்தை கையாளுகிறார். எந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க 6 மணி நேரத்தில் உங்களுக்கு பொருள் கையில வரலன்னு சொன்னா அது பொருள் இலவசம். படிக்கவும் இல்லை, நான் நினைக்கிறேன், கேட்டது கூட இல்லை. அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோடு அவர்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நிறுவனமானது இன்றைக்கு 3வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது. நீங்கள் 3வது வருடத்தோடு நிறுத்திவிடக்கூடாது. நீங்கள் 25வது வருடம் வெள்ளி விழாவை காண வேண்டும். 25வது வருடத்தோடு நின்றுவிடக்கூடாது. 50வது வருடம் நீங்கள் பொது விழாவை காண வேண்டும். அதோடு நின்றுவிடக்கூடாது. 60வது வருடம் நீங்கள் மணி விழாவை காண வேண்டும். அதோடு நின்றுவிடக்கூடாது. நீங்கள் 75வது வருடம் வைர விழாவை காண வேண்டும். அதோடு நின்றுவிடக்கூடாது. நீங்கள் 100 ஆண்டுகளை கடந்து இந்த குமரி ஷாப்பி நிறுவனமானது 100ஆண்டு விழாவை காண வேண்டும். அப்படி 100ஆண்டு விழாவை காணுகிற பொழுது தம்பி தீபின் அவர்கள் தலைவராக இருக்க வேண்டும். அவருடைய வயது 23க்கு மேல் கூடக்கூடாது. இப்ப இருக்கிற மாதிரி செட்டுக்காக வரணும், வீடியோக்காக வரணும், நீங்க எல்லாரும் வரணும், தலைவர் வரணும், எல்லாரும் வரணும்.
நான் மாத்திரம் வரமாட்டேன். என்னை காலம் கபலீகரம் செய்து கொண்டு போய்விடுவேன். துறையண்ணன் வரணும், தம்பி பீட்டர் வரணும், என்னை சொல்ல கேட்பதற்காக ஆனப்படி பகுதித்து படையெடுத்து வந்திருக்காங்க. தம்பி ஸ்மித் எங்கேயாவது இருப்போம், இங்கே எல்லாரும் வரணும். நான் வரமாட்டேன். காலம் என்னை கபலீகரம் செய்து கொண்டு போய்விடும். நான் மண்ணிலிருந்து பெண்ணுக்கு சென்று விடுவேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் அத்துணை நேரம் வர வேண்டும். அப்படி அந்த நிகழ்வு நடக்கிற பொழுது இந்த நிகழ்வு நடக்கிற பொழுது நிச்சயமாக அங்கிருந்து உங்களை பார்த்து நான் குறிப்படைவேன், உலகாங்கிதம் அடைவேன் என்பதனை சொல்லி ஓய்வு உயர்ந்து நிற்கக்கூடிய இமயம் கூட இவருடைய செயலை பார்த்து சற்று வெட்கப்பட வேண்டும். தென்றல் இவர்கள் மீது பட்டவுடனே சற்று கனம் கொள்ள வேண்டும், கர்வம் கொள்ள வேண்டும். பூமி கூட இவர்கள் நடந்து வருகிற அழகை பார்த்து நாணத்தினாலே சற்று நெழிய வேண்டும். நிலத்தை நிராகரித்து விட்டு நதி நடந்து விடுமா? வீரவானத்தை விருத்தங்கள் செய்துவிட்டு விலவசிக்க முடியுமா? காற்றை கைது செய்துவிட்டு 4 மணி நேரம் கூட இந்த மண்ணில் எவர் உயிர் வாழ்ந்துவிட முடியுமா? தண்ணீரை புறக்கணித்து விட்டு தாகத்துக்கு உதவி தேடிவிட முடியுமா? எப்படி முடியாதோ அதுபோலத்தான் இந்த இளைஞர்களை புறக்கணித்து விட்டு எந்த காலத்திலும் எவரும் எந்த புதுமைகளையும் செய்துவிட முடியாது என்பதனை சொல்லி ஊற்றி விடுவதற்கு இவர்கள் கம்பஞ்சவர்கள் அல்ல. எங்கள் இளைஞர்கள் தகர்த்து விடுவதற்கு எங்கள் இளைஞர்கள் கப்பல்கள் அல்ல. அடித்து விடுவதற்கு இவர்கள் அவசரத்தில் அள்ளி தெளித்த புள்ளிக்கூடம் அல்ல. இடித்து விடுவதற்கு இவர்கள் நேர்கோடுகள் அல்ல. இவர்கள் ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு மகா சமுத்திரத்தை கொண்டவர்கள் என்பதை சொல்லி இப்படி நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற பொழுது நான் மண்ணிலிருந்து விண்ணில் நின்று கொண்டு நான் உங்களை ஒளிந்திருந்து பார்ப்பேன். என் தம்பிகள் செய்யப்படுகின்ற அந்த சீரிய செயல்களை மனமாற நான் வாழ்த்துவேன். பல்வேறு பள்ளிகளில் நான் பேசுவது வழக்கம்தான். தம்பி தீபின் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டத்தில் பரியாத்திரை பகுதி என்று நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் என்னுடைய சொல்லை செவிமடுத்து விட்டு அன்றைக்கே தன்னுடைய நாட்காட்டியில் எழுதிவிட்டார். 14ஆம் தேதி அம்சீனல்குமார் என்று ஒருவர் உண்டென்றால் அவர் நிச்சயமாக அவர் குமரி ஷாப்பியில் வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி எழுதி வைத்து விட்டு என்னிடம் சொன்னார்கள். நான் தவிர்க்க முடியாத சூழலில் இன்றைக்கும் படிச்சூழல் காரணமாக பணியில் இருந்து கொண்டு நான் முறையே தந்திருக்கிறேன். ஏனென்றால் எங்கள் மீது உள்ள ஒரு பாசப்படைப்பு. ஆகவே அன்பு தம்பிகளை, நீங்கள் வான்நோக்கி வளர்ந்து வருகிற பொழுது நான் விண்ணில் இருந்து கொண்டு மண்ணில் இருக்கக்கூடிய தம்பிகளை உங்களை பார்த்து வாழ்த்துவேன். ஓரிரு பூக்களால் வாழ்த்த மாட்டேன். ஓரிரு பூக்களால் வாழ்த்திவிட்டால் தம்பி அவர்கள் ஒரு காவல்துறை அதிகாரியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் கையினால் ஒதுக்கி என்னை அறிந்து விடுவார்கள். ஒரு 10-15 பூக்களால் வாழ்த்தலாமா என்று கேட்டால் அது வேற என்ன வேண்டாலும் செஞ்சுக்குவாங்க. ஒரு 50 பூக்களாலே வாழ்த்தலாமா என்று கேட்டால் முடியாது. 90 பூக்களாலே வாழ்த்தலாமா என்று கேட்டால் நிறைய தம்பிகளுக்கு வர்மம் தெரியும், எனக்கு நல்லா தெரியும். எத்தி கொப்புள்ள சமட்டுனா நான் 90 தாண்ட மாட்டேன். ஆனால் 95 பூக்களாலே வாழ்த்தலாமா என்று கேட்டால் அது எங்கள் குறிஞ்சிப்பாட்டில் வருகிறது என்று தமிழ் ஆசிரியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஆக 95 பூக்கள் அல்ல, குறிஞ்சிப்பாட்டில் வருகிற 95 பூக்களையும் என்னுடைய தொட்டில் பிரதேசமான அம்சி பிரதேசத்தில் இருந்த 6 பூக்களையும் சேர்த்து 101 பூக்களாலேயே உங்களை வாழ்த்த வருகின்றது சொல்லிக் கொள்கிறேன். 101 1001 எங்களுக்கு சொல்ல தெரியாதா? அந்த 101 பூக்களுடைய பெயர்களை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முன்னிலிருந்து பின்னிலிருந்து என்னை பார்த்து முறைக்கிறார்கள். அனிச்சம், அதிரது, அரும்பு, அமராத்தி, அவரை, ஆமரை, ஆரம், ஆம்பல், இலவம், ஈங்கை, உந்து, எடுவை, ஏடுரம், பலிமா, கருவலை, கடத்தை, குளவி, காஞ்சி, காயா, காழி, புல்லை, குறுகலை, குறுக்கத்தி, குருந்து, புறவம், குடசம், குவளை, குறிஞ்சி, குறிஞ்சிப்பிளை, குருதரங்கண்ணி, கூவிரம், கூவிளம், கைதை, கொகுடி, கொன்றை, கோடன், செண்பகம், சிறுமாரோடம், செருந்தி, செம்மன், செருவிடை, சேடன், நாடல், திறக்கன், தலமம், தாமரை, தாடை, தில்லை, திலகம், தேமா, தோன்றி, பகத்தை, பசுப்படி, பைனி, பராசம், விடவம், புத்திகம், புன்னை, புன்னா, பூங்குங்கம், அணிச்சகை, பராசம், மருது, நந்தி, நரந்து, நரந்து, நரவாடை, நாகம், நாதி, கஞ்சி, ஆடி, வெட்டி, நேசி, வீரம், வேடம் கேட்ட 101 பூக்களாலேயே உங்களை வாழ்த்த வருவேன் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வசந்த வாய்ப்புக்கு நன்றி செல்லுகிறேன். வசந்த வாய்ப்பை வழங்குவீர்களே. ஆனால் குமரி ஷாப்பினுடைய ஒவ்வொரு வரலாற்றிலும் அம்சீனல்குமார் பேசுவேன் என்பதனை சொல்லி காலத்தின் அருமைகிறது நாமுக்கு தடை போட்டு காலுக்கு நடை போட்டு உங்களிடம் விடைபெற்று விடைபெறுவது உங்கள் அம்சீனல்குமார். வணக்கம் சார்.
பரவட்ட தமிழ தமிழா உயர்ந்து பட்டத்தில் தமிழ தமிழா கிட்ட பொண்ணு உள்ள ஏறியது ஒண்ணு இங்கு கொடுக்கிற இந்துவாகத்தானே ஓடி வந்த நானே கண்டு என்ன ஓரமான கிட்ட பொண்ணு ஏன் மொத்தல முன்னேறி பொண்ணு சொல்ல
பெண்ணு திண்ணியே பிடிக்கிற மாதிரி எனக்கு வந்து நின்ன பாரு கண்டு என் கூடலாம் மாறி கொண்டு கண்ணும் கூடமா பார்த்தேன் என்ன கண்ணால தூக்கிட்ட பொண்ணு உள்ள எழுதி இன்று கொடுக்கிற எங்குவாத்தானே ஓடி வந்த நாரி கண்டு என்ன ஓரமா தூக்கிட்ட பொண்ணு என் மொத்தல தூக்கிட்டே பொண்ணு தம்பி ஒரு 1.5 மாசத்துக்கு முந்தைய பார்த்தா ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாப்புல அவரோட ப்ராடக்ட் உள்ள அந்த ஃபுல்லாகவே அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வந்தாப்புல. அப்போ எனக்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் தெரியாது. இப்போ வர வரைக்கும் இதோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிற எனக்கு இப்போ வந்து அதை ரிமைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு இன்டர்நேஷ்னல் சாஃப்ட்வேருக்கு ஈக்குவலாக குமரியில் இவர் வந்து ஃபஸ்ட்டு முன்னெடுத்து செஞ்சுட்டு இருந்தார். இதில் பிஸ்னஸ் நல்லா போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இன் ஃபியூச்சரில் இப்போ எல்லாம் லாக்டவுன் எல்லாமே கஷ்டப்பட்டீங்க இல்லையா? லாக்டவுன் அப்புறம் லாக்டவுனில் எல்லாருமே இப்போ ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாதாங்க யாராச்சும் இருந்தால் கை வைங்க. ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாதாங்க யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை. வேலண்டைன்ஸ் கிஃப்ட் வந்து வாங்கினா எத்தனை வரும்? வாங்காதால மறந்துட்டீங்களா தம்பி? அப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன். நம்ம தீபனோட பயணம் பிஸ்னஸில் மேன்மேலும் வளர எல்லாம் மலை இறங்கி கட்டிட்டு வாழ்த்துக்களை அக்காளுக்கு ஒரு கிராண்ட் கன்ஃபியூஷன். ஜெயிலில் போட்டுக்க பிடிச்சார் பிடிச்சி வந்துடுறேண்ணா. எப்படி பண்ண இதில் பைசா நான் ஒரு லட்சம்
அந்த ஊருக்குள்ள பேமெண்ட்லாம் செட் பண்ணுறேன். என்னடா இது கேஎஸ் எலைட்டனோ ரைட்டிங்கனோ பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம். ஆன்லைன் ஷாப்பிங் வரும்பொழுது ஏபிஎஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாதனங்கள் தொடங்கி காலையில் வந்து பல் தேய்க்கணும்னா அந்த டூத் பிரஷ் டூத் பேஸ்ட் தொடங்கி ஒரு சில விஷயங்கள் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவைகள் இருக்கும். அந்த அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் சேர்த்து இந்த கேஎஸ் எலைட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளாடி கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒரு கேட்டகரிக்குள்ளாடி யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஒரு மெம்பர்ஷிப் நீங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கேஎஸ் எலைட் மெம்பர்ஷிப் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்ல போய், அதாவது ஹோல்சேல் பர்ச்சேஸ் எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் வாங்க முடியாது. மினிமம் 100-200 ப்ராடக்ட்ஸ் அந்த இதெல்லாம் வாங்க முடியும். ஆனால் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகள்ல இருந்து அதாவது எங்களுக்கு வரக்கூடிய அதே ரேட்டுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிட்டத்தட்ட 10% டிஸ்கவுண்ட்டுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, இந்த ஒரு மெம்பர்ஷிப்ல நீங்க இருந்து இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண 6 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க கையில வந்து சேரட்டும் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராடக்ட் ஃப்ரீ. அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க காசு செலுத்த வேண்டாம் அப்படிங்கிற சேலஞ்சோட இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதுக்கு லிமிடேஷன்ஸ் உண்டு. நைட்டு 12 மணிக்கு ஆர்டர் போட்டுட்டு காலையில் வரலன்னு சொல்லக்கூடாது. டைம் கொடுத்துருக்காங்க. காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணிக்குள்ளாடி தான் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஆர்டர் 6 ஹவர்ஸ் முன்னாடி வரல அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீ. இன்றைய காலகட்டத்தில் ஒரு தொழில் செய்வதை காலால் அசைக்கும் இந்த உலகத்திலே பல பேரில் வெளிப்பட்டு இந்த உலகத்தை ஆட்டுப்படுத்திக் கொண்டிருக்கும் குமரி ஷாப்பிங் எம்டி அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய குமரி ஷாப்பிங் நிறுவனுடைய தாய் தந்தையை இந்த மேடைக்கு முன்னால் அமைத்து அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை கூற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கு குமரி ஷாப்பினுடைய 2வது ஆண்டு நிறைவா மற்றும் 3வது ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த குமரி ஷாப்பியானது உருவான விதம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஸ்டாஃப்களுக்கும் தெரியும். அவன் தனியாகவே முதலாக தொடங்கும் போது நாங்கள் யாருமே அவனுக்கு உறுதுணையாக இருக்கவில்லை. ஏனென்றால் நான் மொபைல் பேங்கில் வேலை செய்திருக்கேன். என்னோட மொபைல் பேங்க் காலக்கடலில் நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மகன் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக வரணும் அப்படின்னு தான் என்னோட ஆசையாக இருந்தது. ஆனால் அவன் அதாவது இங்கே நம்முடைய அருமை தம்பி ஸ்ரீராம் சொன்னது போல் விளையும் பெயர் முளையிலே தெரியும் என்று சொல்றாங்க. சின்ன வயசுலேருந்தே அவனை பற்றி எனக்கு தெரியும். அவனுக்கு ரொம்ப எல்லாருடையும் பிரெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுட்டே இருந்து. அதனால் அவன்கிட்ட நான் சொல்லுவேன், நீ எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்னோட ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கணும் 10th அல்லது 12th அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அவன் என்னன்னா எக்ஸாம் அன்னைக்கு மட்டும்தான் காலையில் படிப்பான். வேற ஸ்கூல்ல ஏதாவது படிக்கிறது படிக்கவே மாட்டான். எக்ஸாம் எழுதுவான். ஆனால் அந்த இடத்துல அவன் என்னோட ஆசையை நிறைவேற்ற முடியல. ஆனால் அவன் சொல்லுவான், அம்மா படிப்பு மார்க்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஆனால் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல சாதிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். நான் அவனுக்கிட்ட வச்சுட்டே இருப்பேன். இந்த உமைசாட்டை ஆரம்பிக்கும் போது கூட இவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால் நைட்டு ஃபீல்டு ஒர்க் அந்த மாதிரி போயிட்டே இருப்பானா. நிறைய விஷயங்கள் தானாகவே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுட்டு
இப்போ டேபிள் போட்டுட்டு நைட்டு தூங்காமல் ஏதோ பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ ஒரு நாள் அவனுக்கு மூளைக்குள்ளார கொஞ்சம் வலிமாறி வந்து அப்போ நான் சொன்னேன், சரி கம்ப்யூட்டர் கொண்டு மூளையை போயிட்டு போல அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்போ தான் அவன் சொன்னேன், இல்லைம்மா ஏதோ ஒன்று உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு. ஏதோ திங்க் பண்ணி சின்னதாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பித்து இன்னைக்கு 60 இளைஞர்களுக்கு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கின்றான். அவனோட அம்மா அப்படின்னு சொல்கிறதுல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதோட ரொம்ப நான் பெருமைப்படுறேன். பெருமையாக சொல்லிட்டு இருக்கேன். இதோட நான் ஒன்று வேண்டி கேட்டுக்கொண்டு அவன் இந்த நிறுவனத்தை உருவாக்குவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் மட்டும் இல்லை, நம்ம எந்த ஒரு இதை எடுத்துக்கொண்டாலுமே இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. அதனால நீங்க கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவனுக்கு பின்னாடி இருந்து ஸ்டாஃப்கள் அனைவரும் ஒத்துழைச்சு அவனை மேன்மேலும் வளர வைக்கணும் அப்படின்னு ஸ்டாஃப்களை கேட்டுக்கிட்டேன். இந்த தருணத்தில் நம்முடைய காவல்துறை ஆய்வாளர்கள் வந்திருக்கின்றார். அவர்கிட்ட நம்ம ஊர்ல அவனுக்கு இந்த பிசினஸ்ல எந்த தடங்களும் வராமல் அனைவரும் ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும். இந்த நிறுவனமானது பெரியவர்களுக்கு வர அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி விரும்பி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குமரி சாப்பி என்கிற நிறுவனத்தை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் குமரி சாப்பி நிறுவனர் தீவன் அவர்கள் என்னுடைய மகன் என்று சொல்வதில் இந்த கூட்டத்தில் நான் பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நான் வீட்டிற்கு வரும்போது அவனை பார்க்க முடியாது. காலையில் நான் வெளியில் போகும்போதும் அவனிடம் பேசவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. ஏனென்றால் அவன் இரவு பகலும் உறங்காமல் இந்த நிறுவனத்தை எப்படி கொண்டு போகிறது என்று ஒவ்வொரு நிமிஷமும் இரவு சில நேரம் நான் ராத்திரியில் எழுந்து பார்க்கும்போது 4 மணிகள் முடிச்சு வேலை பார்த்துட்டே இருப்பான். இதை பார்க்கும்போது ஒரு விதத்தில் எனக்கு டென்ஷனாக இருக்கும். இப்படி நமக்கு ஒரு வேலை தேவையாக இருக்கு நான் யோசித்திருக்கிறேன். ஆனால் இப்போது காலகட்டத்தில் நாட்கள் கடந்து போக போக 5 பேர் 10 பேர் 20 பேர் 30 பேர் 50 பேர் 60 பேர் என்று வேலை கொடுத்து அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து அதை இவ்வளவு சிறப்பாக கொண்டு போகும்போது நான் வெளியில் போகும்போதாக சொல்லுவாங்க, குமரி சாப்பின்னு சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க, நல்ல ஒரு ஸ்தாபனம், நல்ல ஒரு பையன். அப்படி கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு தாய் தகவலுக்கு ஒன்றுமே வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இளைஞர்களும் குடியும் போதையும் வேற கெட்ட பழக்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்படி ஒரு பிள்ளை நமக்கு கிடைக்கிறது நாங்கள் இறைவனுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். இதோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஒரு நிறுவனம் அப்படின்னு வரும்போது 2 விஷயம் அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம ஒன்று நம்மளோட கணக்கு வழக்குகள், நம்மளோட ஸ்டார்டிங்லேருந்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறதா இருக்கலாம், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்லையும் தொடங்கி எவ்ரி மந்த் அதை ஃபைல் பண்ணணும். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒர்க்கே வரும். உண்மை சொல்லணும்னா எங்களோட ஆடிட்டருக்கு நாங்கள் தான் கோஆப்ரேட் பண்ணுறதில்ல. எவர்கிட்டயே கால் பண்ணுவாங்க, நிறைய டேட்டாஸ் கேட்பாங்க. எல்லாமே கேட்குறத விட லேட்டாக தான் சப்மிட் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை வருஷமா 2 வருஷமா நம்முடைய குமரி சாப்பியோட ஒட்டுமொத்த கணக்கு வழக்குகளையும் பார்த்து இன்னைக்கும் நம்ம கூட ஒத்துழைப்பு நல்கிட்டு இருக்க நம்முடைய ஆடிட்டர் கன்யா அசோசியேட்ஸ் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு விருந்தினை வழங்க நமது அம்சி அனில்குமார் சார் அவர்களை நம் குமரி சாப்பியோட ஆடிட்டர் நம்ம கன்யா அசோசியேட்ஸ் அதுலேயும் நமக்காக நேரம் ஒதுக்கி வந்து சிறப்பித்த நமது மோகனையர் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களுக்கு இந்த சிறப்பு பரிசு வழங்க இருக்கோம். அவர்களுக்கான நாகராஜன் சார் இந்த சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பித்தாங்க.
ஒட்டுமொத்த குமரி ஷாப்பி குழு சார்பாகவும் மோகன் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கின்றோம். அனைவருடைய வீட்டுடைய போஸ்ட் முன்னாடி பார்த்திருப்போம். வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்க வேண்டுமா என்று ஒரு போஸ்ட் அடித்திருப்போம். நீங்களும் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றே குமரி ஷாப்பின் பிரீமியம் மெம்பராக இணைந்து விடுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, நன்றி. உதவுவதற்கு உத்வேகம், சொல்பவர்களுக்கு கடன், கேட்பவர்களுக்கு புண்ணியம், கேட்டுக்கொண்டே இருப்பவர்களுக்கு கடவுள். எஸ், இது நன்றி நல்கும் நேரம். இந்த நேரத்தில் நன்றி உரையாற்ற ஷிபு அவர்களை அழைக்கின்றோம். இரண்டாவது ஆண்டு விழாவினை முன்னிட்டு வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பாடு என்பதற்காக அருமையாக வரவேற்றுரை ஆற்றி அமர்ந்திருக்கும் சகோதரி மஞ்சு அவர்களை என் சார்பாகவும் குமரி ஷாப்பி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு புத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்த அனைவருக்கும் என் சார்பாகவும் நமது நிறுவனம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகாக ஆண்டறிக்கை வாசித்த ரெஜினா அவர்களுக்கு என் சார்பாகவும் குமரி ஷாப்பியின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்கி சென்ற திரு மோகன் ஐயர், தமிழ்நாடு போலீஸ் அவர்களை என் சார்பாகவும் குமரி ஷாப்பியின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக தலைமையுரை ஆற்றி குமரி ஷாப்பின் சிஹெச்ஆர் திரு அகினேஷ் அவர்களுக்கு என் சார்பாகவும் குமரி ஷாப்பின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அருமையாக நடனமாடி சென்ற குமரி ஷாப்பின் பெண்கள் குழுவினருக்கு என் சார்பாகவும் குமரி ஷாப்பின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சிறந்த ஒரு ஊக்க உரையை பேசி திரு நாகராஜன் அவர்களுக்கு என் சார்பாகவும் குமரி ஷாப்பின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சென்னை மேளம் அடித்து உற்சாகம் ஊட்டி சென்ற தோழர்களுக்கு என் சார்பாகவும் குமரி ஷாப்பியின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக 101 பூக்களால் நமது குமரி ஷாப்பின் நிறுவனத்தை வாழ்த்திய திரு அம்சி அனில்குமார், ஃபவுண்டர் ஆஃப் அபாயகரம் அவர்களுக்கு என் சார்பாகவும் குமரி ஷாப்பின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இசையால் அனைவரையும் சொற்க வைத்த திரு நிகில் அவர்களுக்கு என் சார்பாகவும் குமரி ஷாப்பின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக உரையாற்றிய நமது நிறுவனர் கே தீபின் அவர்களை என் சார்பாகவும் குமரி ஷாப்பின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நடனமாடி சென்ற ரதீஷ் அவர்களுக்கு என் சார்பாகவும் குமரி ஷாப்பின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் அமைதியாக நமது கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் சார்பாகவும் குமரி ஷாப்பின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்மார்ட்டா வாங்க, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண குமரி ஷாப்பில